கான்செப்ட் என்னன்னா 3 மாசம் ஒரு டைம் எலெக்ஷன் நடக்க போகுது. 5 வருஷம் கிடையாது, எல்லாம் மாத்தியாச்சு. மூணு மாசம் ஒரு சிஎம், இதுக்கப்புறம் அடுத்த 3 மாசம் திரும்பி ஒரு எலெக்ஷன் நடக்கும், சிஎம் எலெக்ஷன் நடக்கும். அது தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே, இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். அவரி மேம் வணக்கம். திரும்பி 3 மாசம் ஒரு எலெக்ஷன் நடக்க போகுது, சிஎம் எலெக்ஷன். அது தெரியுமா தெரியாதா? அது மக்களை கேட்டாங்க. நீ மக்கள் தானே? ஆமா, அதான் நீ மக்கள் கிட்ட தான் கேட்குற. இல்ல இப்போ வந்து ஏதோ சொன்னா நைட் எங்க வீட்டுல என்ன சொன்ன, குடி வேணான்னு சொல்லியிருப்பாங்க. ஏதோ ஓயின் சாப் மூடுறாங்க அப்படின்னு. ஒயின் சாப்லாம் மூட்டு நீ குடிப்பியா? குடின்னா தூக்கமே வராது எனக்கு. ஒயின் சாப்ப கிடையாது, எப்படி தூக்க போற? மூச்சுனே இருப்பியா? ஒயின் சாப்பிடலாம் ஒரு தூக்கம் வராதான். ஒயின் சாப்ப குளோஸ் பண்ண போறியா? என்ன பண்ணுவா? என்னதான் போதை வரும், உழைக்கிறோம், என்ன போதை வரும்? உழைக்கிறவங்களுக்கு என்ன வேர்வு தான் வரும், உனக்கு வராது. வேறு வந்தாதான் வந்து என்னோட கணிப்பு பார்த்தனா உனக்கு இது வேர்வே வந்ததுன்னு நினைக்கிறேன். அது ஊத்துது. எங்க ஊத்துது? கொடா தடா புறாதுல. எங்க ஊத்துது? வெவர்பா பவுடர் போடுற, தடவி காட்டுற. பவுடர் போட்டு வேர்வுன்னா நெத்தி வேறு நிலத்துல சிந்தணும், குடிஞ்சா ஊத்தணும். வெயில்ல வந்து நாயில வருதுல. இப்ப எங்க ஆரம்பிச்சு எங்க போது பண்ண ரூட்டு. சரி, எதுவும் என்ன நடக்குதோ நீங்க உழைச்சாதான் உங்களுக்கு சாப்பாடு, நான் உழைச்சாதான் எனக்கு சாப்பாடு. சாப்பாடு எல்லாம் உழைச்சா சாப்பாடு வரும், இதுக்கப்புறம் சரக்கு வராது. ஓட்டு போல தானே? ஓட்டு போல தானே? ஓட்டு போட்டேன், இப்பதான் போடலன்னா அப்புறம் போட்டேன்ற. ஓட்டு போட்டேங்க. யாருக்கு போட்டேன்னு எப்படி சொல்ல முடியும்? நீ யாருக்கு போட்டலாம் நான் கேக்குறேன், ஓட்டு போட்டேன்னு மட்டும் தான் நான் உன்கிட்ட கேட்டேன். ஓட்டு போட்டேன். ஓட்டு போட்டல, ஓட்டு போட்டேன். யாருக்கெல்லாம் போடலாம் நான் கேட்கல. ஓட்டு போட்டேன் சொல்ல முடியாது, அதெல்லாம் நீ சொல்ல தேவையில்லைன்றேன். அது கேட்டு நான் என்ன பண்ண போறேன்? நீ ஓட்டு போடல. ஓட்டு போட்டேன். ஓட்டு போட்டேன். ஓட்டு போட்டேன். ஓட்டு போட்டேன். உங்கம்மா சத்தியமா? அம்மா வேணாங்க, பிடிக்க மாட்டேன். சரி, ஒரு நேரத்துக்கு போடல, நீ அதெல்லாம் கேட்ட. வேற ஒன்றும் இல்லை. ஒரு இந்திய நாட்டுல, ஒரு தமிழ்நாட்டுல ஒரு குடிமகனா இருக்கிற, ஓட்டு போடாம இருக்கிற, தெரிஞ்சு வச்சு என்ன பண்ணிக்கிறீங்க நீங்க? நான் என்ன பண்ணுறேன்? நீங்க எலெக்ஷன் யாரு ஓட்டு போட்டு அவங்க தானே கேக்குறீங்க. நீ யாரு ஓட்டு போட்டு அவளை தான் கேட்கணும். எனக்கு யாரு ஓட்டு போட்டா? நான் நீ தான் சொல்லணும், என்ன தெரியும்? இப்ப 3 மாசம் ஒரு டைம் எலெக்ஷன் நடக்க போகுது. அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி 5 வருஷம் ஒரு டைம் எலெக்ஷன். அதை மாத்திட்டு 3 மாசம் ஒரு எலெக்ஷன். அதே நீங்க சொல்றது எப்படி நாங்க அக்செப்ட் பண்ண முடியும்? 3 மாசத்துக்கு ஒரு எலெக்ஷன் எப்படி எலிஜிபிள்? கேட்ட ஒரு கேள்வி, நல்லா இங்கிலீஷ்கார மாதிரி கேட்ட கேள்வி, நல்ல கேள்வி, நல்ல அறிவே கேட்ட. நீ என்ன கேக்குற கூடாது, கவர்மெண்ட் தான் பார்த்து நீ கேட்க. நான் கவர்மெண்ட் கேட்கிறேன். 3 மாசத்துக்கு எலெக்ஷன் வைக்கிறீங்க, நான் எப்படி அந்த பாசிபிள் தான் இப்போ வந்து நடைமுறைப்படுத்த போறாங்களாம் அப்படின்னு ஒரு தகவல் வந்து வந்திருக்கு. சரி, அதை நீ எப்படி பாக்குற? அது நடக்கிறது நல்லதா கெட்டதா? 3 மாசத்துக்கு ஒரு 3 மாசம் ஒரு டைம். யார் சொல்லுங்க? ஆளுநர் கையெழுத்து போட்டாரா? அதெல்லாம் லாஸ்டா தான் வந்து கைது போடுவாங்க. இந்த மாதிரி ஜிஓ பாஸ் ஆயிட்டா? என்னடா ஜிஓ பிஓ நீங்க எப்படி கேக்குறீங்க? இந்த மாதிரி தகவல் ஒண்ணு வந்திருக்கு. நான் ஒரு இந்திய குடிமகன். நீ இந்திய குடிமகன். நான் சரிந்து இருக்கும் பல சாம்ராஜ்யத்தின் சொந்தக்காரன். நான் ஒரு அடிமைப்பட்ட இந்தியாவின் ஒரு கூக்குரல். நான் இது வரைக்கும் வாழ்க்கையில பார்க்காத நீ சொல்லுவ, நான் எப்படி கேட்பேன்? நான் ஒண்ணும் பண்ண முடியாது தலைவர். 3 மாசத்துல ஒரு எலெக்ஷன் இருந்தது, இது எப்படி நான் அக்செப்ட் பண்றது? நான் எப்படி கேட்கிறேன்? நான் ஒரு இந்திய நாட்டு குடிமகன். நான் ஒரு இந்திய நாட்டு குடிமகன். இந்திய நாட்டு அரசு சட்டங்களுக்கு நான் கீழ்படிடுவேன். நீங்க கேட்டீங்கல்ல, இது வந்து எப்படி தெரியுமா இருக்கு? சின்ன பசங்க குழந்தைங்க வளையிற பள்ளி வாழைப்பழம் கசிஞ்சிச்சுன்னா 3 மாசத்துக்கு ஒரு எலெக்ஷன் எப்படி பார்த்து நடந்தா என்ன தப்புன்றான்?
நடக்கட்டும். அதுதான் சொல்றேன், நடந்துச்சுதான் தப்பு இல்ல. யாரு கையெழுத்து போட்டா கையெழுத்து போட்டா யாரு அந்த ஆளுநர் இதுல ஆட்சி நடைமுறை பத்திராங்கன்னா போட்டு ஓட்டு போடாம இருந்துருவியா? 3 மாசத்துக்கு ஒரு அடியா 3 மாசத்துக்கு ஒரு அடியா யோ 3 மாசம் 2 மாசம் என்ன பைத்தியமா அவன் சொல்ல முடியா 2 மாசம் இலட்சியம் அளவு பத்தியா படுத்திட்டாங்க, என்ன பண்ணுவோம்? படுத்திட்டாங்க. என்னன்னா லூஸ் ஆகல ஆமாலையா எப்படிங்க இருக்குது பாசிபிலிட்டிஸே இல்லாத நான் என்ன பார்த்து லூசுன்றேன். சரி, ஒரு சைடுல லூஸ் மாதிரி இருக்கலாம். இல்ல இந்த 3 மாசம் இன்னொரு எலெக்ஷன் வரப்போகுது. அதுக்கு வரப்போது ஆமா, அதை இப்ப நான் வந்து அடிச்சிருவாங்க இதுல யாரு? ஸ்டாலின் ஐயாவை அமைச்சிருவாங்கல்ல இதுல அதான் இப்ப 3 மாசம் இன்னொரு எலெக்ஷன் நடக்குது தெரியும். மதத்துல அது புதுத்துல அதான் யாரு? அதுக்கப்புறம் டிவி தான் இதுல இப்ப அடுத்துதான் அந்த 3 மாசம் நடக்க போற எலெக்ஷன். ஆமா அதுல ஆமா, அதுலயும் டிவிக்கு ஏதாச்சும். ஆமா அதுல ஓகே, இந்த ஆட்சி பிடிச்சிருக்கு உங்களுக்கு? ஆமா அதுல மஜாத்துல விஜயத்துல ரசிகத்துல. ஓகே ஓகே ஓகே. அடுத்த 3 மாசம் எலெக்ஷன், சிஎம் எலெக்ஷன்ல திரும்பியும் விஜய் ஜெயிப்பாரு. ஆமா சத்தியமா அதுல முடிஞ்சிச்சு, சீனியா முடிஞ்சிச்சு, சீனியா முடிஞ்சிச்சு. அடுத்து எவ்வளவு கம்மாயில வாங்க வேண்டி 2D ஜாலி டிவிக்கு ஜாலி அவ்வளவுதான் அதுல. அடுத்த 3 மாசம் நடக்க போற எலெக்ஷன் நீங்க தான் அவருக்கு ஓட்டு போடுவீங்க. ஆமா அதுல சூப்பர். சிஎம் அடுத்த 3 மாசத்துல சிஎம் திரும்பியும். ஆமா அதுல டிவிக்கே தான். ஆமா அதுல ஒரு ஒயின் ஷாப் கிட்ட மூடிடுறாங்கல்ல, இது எப்படி பாக்குறீங்க? இதுல பாதி ஒயின் ஷாப் முன்னா பரவாயில்ல, முக்காசி முன்னா பரவாயில்ல. ஒரு இடத்துல இருந்தாலும் அங்க போய் குச்சி பண்ணாங்க சருக்கு. இங்க இருந்தா பாதி சுத்தமா க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒயின் ஷாப் சுத்தமா க்ளோஸ் பண்ணாங்க. கல்லுக்குடி பண்றாங்க, கல்லும் க்ளோஸ் பண்றாங்க. கல்லு க்ளோஸ் பண்ணா என்ன இதுல ஆல்சோ போர் பண்ணதுல எல்லா பதியத்துல இது எல்லாரும் ஊர்லயே தமிழ்நாட்டுல இல்ல அப்படி முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்ட்டானா எல்லாம் சூசைட் பண்ணா சாவும். எல்லாருமா இல்ல நீயா? எல்லாருமாலாம் இல்ல, நான் சத்துரு வந்துடுறேன். ஏன் நான் நல்ல தானே போதை பொருள் இல்லையே, அது இன்னத்துல வீட்டுல வாழ முடியும். அதெல்லாம் வேணாம் தான் சொல்லி நீங்க ஓட்டு போடுவீங்க. நல்ல தானே பண்றாரு. அதாம அதுல அதான் போடுவோம். அதுல எதனா ஒரு பதில் இருக்கணும்ல, எதுவுமே இல்லைன்னா என்ன பண்றது? இந்த 3 மாசம் போற எலெக்ஷன்ல ஒயின் ஷாப் க்ளோஸ், போதை பொருளே நம்ம தமிழ்நாட்டுல கிடையாது அப்படின்ட்டாருன்னா நீங்க ஓட்டு போடுங்க எனக்கு அப்படின்னா நீங்க ஓட்டு போடுவீங்களா? போடுவோம். இதுல லைட்டா எதனா ஒரு போதை கொடுத்தாருன்னா போடுவோம். இதுல அதான் சொல்லறது புரியல உங்களுக்கு. போதை பொருளே கிடையாது தமிழ்நாட்டுல கிடையாது அப்படின்னா நீங்க ஓட்டு போடுங்க எனக்கு போடுவோம். இதுல அப்ப நல்லது. விஜய் ரசிகத்துல ரசிகர் தான். இப்ப போதை இல்லாம இருக்க போறீங்க நீங்க. இப்போ ஆமா அவள் தான் இதுல அது பண்ணி ஜாலியா இருப்பேன், உடம்பு எல்லாம் போட்டு ஜிம் பாடி மாதிரி இருப்பேன் நானு, டைட்டா இருப்பேன். ஒயின் ஷாப் இல்லாம இருந்தா நல்லா தான் இருக்க போறீங்க. ஆமா அதுல டைட்டா இருப்பேன் நானு. அவ்வளவுதான். எந்த டைட்? சரக்கு போட்டு டைட்டா? சரக்கு போட்டு டைட் இல்ல, உடம்பு சாப்பாடு ஃபுல்லா வீட்டுல தீனி இனி துண்டு டைட்டா இருப்பேன். நல்லா தானே இருப்பீங்க. ஆமா டைட்டா தீனி துண்டு இருப்பேன். ஒயின் ஷாப் ஆமா தேவையில்ல, அதே முடிச்சிட்டுனா முடிஞ்சிச்சு. இதுல முன்னாடி வந்து போதை இல்லாம எதனா ஒண்ணு அது வந்து லைட்டா அப்செட் ஆயிடுச்சுன்னு நான் சொன்னதுல. இப்பதான் எதுவுமே என்ன பண்ண முடியும், டைட்டா இடி தான் முடியும். சாப்பிட்டு டைட்டா இடிப்பேன். அதுல டைட்டா அடிச்சுட்டு டைட்டா மஜாவா இருப்பேன். எந்த படி இடி தான், படி தான் அதுல வெளியே படி இல்லாம இந்த மொக்கத்துல. சூப்பர் சூப்பர். சிஎம் யாரும் தெரியுங்களா உங்களுக்கு? தெரியுமா தான் கேட்டேன் உடனே. எங்க தளபதி, அது நல்லாவும் தளபதி தான். இப்ப அடுத்து இப்ப 3 மாசத்துல ஒரு எலெக்ஷன் ஆக போகுது இல்ல, அது அப்போ யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? அடுத்த 3 மாசம் ஒரு எலெக்ஷன், சிஎம் எலெக்ஷன் இல்ல. பொதுவா நான் ஒண்ணு கேக்குறேன், எத்தனை வருஷத்துக்கு ஒரு டைம் எலெக்ஷன் நடக்கும்? 5 வருஷத்துக்கு. இப்போ 3 மாசம் ஒரு டைம் எலெக்ஷன் வருதுன்னா அவர் ஓட்டு போறேன்றீங்க. புரியல. 3 மாசத்துல ஒரு எலெக்ஷன் வருது நீங்க சொன்னீங்க. என்ன கேட்கணும் இல்ல, எப்படி 3 மாசத்துல வரும்னு? ஒருவேளை ரீஎலெக்ஷன் ஏதாவது பண்றாங்க இல்லையா? அது சிஎம்ல தான் உட்காந்துட்டாரு, அவர் எப்படி ரீஎலெக்ஷன் வரும்? எதாவது பண்ணுவாங்க.